तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். கார்த்திகை மாத ராசி பலன்கள். வேசி யோகமானது நமது ஆன்மாவை குறிக்கும். சூரியனால் உருவாக்கப்பட்டது. எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக திட்டமிட்டு அதற்கு உண்டான பணிகளை செய்து வெற்றி பெறுறவங்க தான். ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருஷம் தட்சிணாயனம் காலம் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் கூடிய நாளில் 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் பிறக்குது. உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கார்த்திகை மாதம் கிடைக்க போகுது, கார்த்திகை மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, அதை பற்றிலாம் நாம் பார்க்கும்பொழுது, கார்த்திகை மாதத்தில் கிரகங்களின் செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, இந்த மாத துவக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தோமானால் ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், கன்னியாவில் ராசியில் கேது, விருச்சகத்தில் சூரியனுடன், தனுசு ராசியில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு என இந்த கார்த்திகை மாத தொடக்கத்தில் கிரகங்கள்லாம் சஞ்சரிக்குது. அதாவது கார்த்திகை மாதத்தில் நவ கிரகங்களின் நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, கார்த்திகை மாதத்தில் நவகிரகங்களின் தலைவனான சூரியன் விருச்சிக ராசியில் பயணம் செய்கிறாரு. விருச்சிக ராசியில் சூரியன் புதன் இணைந்து முதல் ஆதித்ய ராஜயோகத்தை உருவாக்குறார். அடுத்தது வேசி யோகம். அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதத்தில் சூரியனுக்கு 2வது வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் வேசி யோகமும் உருவாகுதே. இந்த வேசி யோகமானதே நமது ஆன்மாவை குறிக்கும். சூரியனால் உருவாக்கப்பட்டதே. ஒரு நபரின் ஜனனகால சாதக கட்டத்தில் சூரியன் இருக்கும் ராசிக்கு அடுத்த ராசியான 2ஆம் வீட்டில் சந்திரன், ராகு, கேது ஆகிய கிரகங்களை தவிர்த்த மற்ற கிரகங்களின் ஏதேனும் ஒன்று அல்லது மொத்த கிரகங்களும் இருந்தால் அந்த சாதகருக்கு வேசி யோகம் உண்டாகுது. எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக திட்டமிட்டு அதற்கு உண்டான பணிகளை செய்து வெற்றி காண்கிறவங்க. ஒவ்வொரு மாதத்துலேயும் கார்த்திகை நட்சத்திரம் வரும். ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஏனென்றால் அதைத்தான் நாம் திருக்கார்த்திகை என்று அடமொழியுடன் அழைக்கின்றோம். சிலர் பெரிய கார்த்திகை என்று கூட சொல்லுவாங்க. கார்த்திகை மாத திருக்கார்த்திகை வழிபாடு. திருக்கார்த்திகை நாள் அன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனையில் செய்து வழிபடுவதோடு விரதம் இருந்து வழிபட்டோம்னா அந்த முத்துக்குமரன் முத்தான வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுப்பார். அப்படிப்பட்ட இனிய திருக்கார்த்திகை திருநாள் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. கார்த்திகை மாத பரணி தீப வழிபாடு. அதற்கு முதல் நாள் பரணி தீபம் ஆகும். பாவங்கள் போக்கும் பரணி தீப வழிபாட்டினை நாம் மேற்கொள்ள வேண்டும். பரணி நட்சத்திரம் அன்று, அதாவது கார்த்திகை 27ஆம் தேதி வியாழக்கிழமை மாலையில் நம் வீட்டில் விளக்கேற்றி வைத்தால்
உன்னதமான வாழ்க்கை அமையும். மறுநாள் ஆலயம் சென்று முருகப்பெருமான் சன்னதியில் வழிபாடு செய்ய வேணும். அங்கு கவச பாராயணம் பாடுவது நல்லது. உங்கள் வீட்டில் நல்லெண்ணெயிலையும் ஆறுமுக பெருமான் சன்னதியிலும் இழுப்ப எண்ணெயிலும் தீபம் ஏற்ற வேணும். வீட்டில் விளக்கேற்றும் பொழுது ஒரு படிக்கு 3 விளக்கு ஏற்ற வேணும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கார்த்திகை 18ஆம் தேதி கடகராசியில் செவ்வாய் வக்கரம் பெறாரு. அதே கார்த்திகை 18ஆம் தேதி சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மாதம் முழுவதும் ரிஷபராசியில் குரு பகவான் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார்கள். சனியும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் இந்த மாதம் முழுவதும் பார்த்து கொள்கிறாங்க. இந்த மாதம் பல ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம்தான். கார்த்திகை மாதத்தில் 30 நாட்களிலும் அதிகாலையில் நீராடி சிவ விஷ்ணு பூஜைகள் மற்றும் தீபதானம் செய்து வீட்டில் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டோம்னா மகிழ்ச்சி உண்டாகும். அதாவது கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தில் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவாங்க. கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலமாகும். காந்தல் பூக்கள் அதிக மலரும் மாதம். ஆதலால் இந்த மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. கார்த்திகை மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நான் பார்க்க போகிறது தனுசு ராசி. தனுசு ராசியில் மூலத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது வழிகாட்டியாக இருக்கும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முன்னேற்றமான மாதம்தான். இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். சனி பகவான் உங்கள் செயல்களை எல்லாம் ஆதாயமாக்குவார். நினைப்பதையெல்லாம் நடத்தி வைக்கிறாரு. தடைப்பட்டிருந்த வேலை ஒவ்வொன்றும் நடந்தேற போகுதுங்க. 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் உங்கள் ராசிநாதன் வக்கரமடைந்திருப்பதும் யோகமான நிலை தான். தொழிலில் முன்னேற்றமும் குடும்பத்தில் நிம்மதியும் உண்டாகும். உங்கள் நட்சத்திரநாதன் கேது சஞ்சரித்து வர்றதுனால செய்து வரும் தொழிலில் அதிகபட்ச அக்கறை தேவை. பார்த்து வரும் உத்தியோகத்தில் நியாயமாக செயல்படுவதால் நன்மைகள் உண்டாகும். சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுறவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். சனி பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால செயல்பாடுகளும் நியாயமாக இருக்கும். சுகஸ்தானத்தில் ராகு சஞ்சரித்து வர்றதுனால ஆசைகள் அதிகரிக்கும். திட்டமிட்ட பணிகளில் கவனம் செலுத்துவதால் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்கள் மாதம் முழுவதும் படிப்பில் அதிகபட்ச அக்கறை எடுத்துக்கொள்ளணும். சந்திராசிரமம் நவம்பர் 20, 21. அதிர்ஷ்டமான நாள் நவம்பர் 16, 25, 30, டிசம்பர் 3, 7, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது கணபதிக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும். அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது பூராடம். திட்டமிட்ட வழியில் சென்று நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நன்மையான மாதம்தான். உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்க வராரு. எதிர்பார்த்த வருமானம் வரும். குடும்பத்தில் நிம்மதி நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். ஒரு சிலர் புதிய வாகனம்லாம் வாங்குவாங்க. அதிர்ஷ்ட வாய்ப்பெல்லாம் தேடி வரும். செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் அடையும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சனி பகவானால் வேலைகள் எல்லாம் நினைச்சபடி நடக்கும். தடையில்லாமல் வெற்றி பெறும் காலம்தான். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால விவசாயிகள் விளைச்சலில் கவனம் வேண்டாம். உடல்நிலையில் கவனம் தேவை. பூர்வ புண்ணியம் பாகியம் விரயஸ்தானங்களுக்கு பார்வை உண்டாவதால் குடும்பம் பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. தந்தையின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை. வரவு செலவில் கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகள் ஒப்பந்தங்களில் கூடுதல் கவனம் தேவை. வாழ்க்கை துணையை அனுசரித்து போகணும்.
பணிபுரியும் இடத்துல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது வரும். புதன் பகவானின் விரயஸ்தானத்தில் வக்கரமடைந்து இருக்கிறதுனால மாணவர்கள் படிப்பில் முழுமையான அக்கறை எடுத்து படிக்கணுங்க. சந்திராசிரமம் நவம்பர் 21, 22. அதிர்ஷ்டமான நாள் நவம்பர் 24, 30, டிசம்பர் 3, 6, 12, 15. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது உத்திராடம் 1ஆம் பாதம். தலைமை தாங்கி வழிநடத்தும் திறமை கொண்ட உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் செலவு அதிகரிக்கும். சூரியன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராத செலவு ஏற்படும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு அதிகரிக்கும். ஜென்மராசிக்குள் சுக்கிரன் பொருளாதார நெருக்கடி விலகும். எதிர்பார்த்த வரவு வரும். வியாபாரம் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். வெளிநாட்டு தொடர்பு லாபத்தை ஏற்படுத்தும். சனி பகவான் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார். வழக்குகளில் சாதகமான நிலை ஏற்படும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்க போகுது. அவ்வப்போது உடல்நிலையில் கவனம் செலுத்தி வருவது அவசியம். புதன் பகவான் வக்கரமடைந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால ஒப்பந்த விவகாரத்தில் கவனமாக இருக்கணும். பத்திரங்களில் கையெழுத்து போடும்போது அதாவது தாய் பத்திரத்தை பார்த்து நல்லா படித்து பார்த்து அதன் பிறகே கையெழுத்து போடணும். மாணவர்கள் படிப்பில் கவனமும் விவசாயிகள் விளைச்சலில் கவனமும் செலுத்த வேணும். வீடு நிலம் விற்றல் வாங்கலை அடுத்த மாதத்துக்கு ஒத்தி வைக்கிறது ஆதாயமாக உங்களுக்கு இருக்குமுங்க. சந்திராசிரமம் நவம்பர் 22. அதிர்ஷ்டமான நாள் நவம்பர் 19, 21, 28, 30, டிசம்பர் 1, 3, 10, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது குரு பகவானுக்கு முல்லை மலர் சாத்தி வழிபட்டோம்னா நன்மைகள் உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது கார்த்திகை மாத ராசி பலன்களில் தனுசு ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.